வணக்கம். தீபங்கள் பேசும் கார்த்திகை மாதத்தின் 2ஆம் நாள் இன்று 18ஆம் திகதி நவம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கின்றோம். அதே போன்று இன்று முக்கிய செய்திகள் பல சுமந்து வந்திருக்கின்றன. இன்றைய தினமும் நாங்கள் இது குறித்து செய்திகளை பார்க்கலாம். இன்று முதலில் தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தேர்தலுக்கு ஆதரவை கூட்டமைப்பிடம் கோர மாட்டோம், இதுவரை கோரவும் இல்லை, அரசாங்கம் தெரிவிப்பதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது தற்பொழுது ஆளும் கட்சியின் சபை முதல்வர் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கப் போகின்றது என்ற கேள்வி எழுந்து வருகிறது. இதுவரையும் அவர்கள் எவ்வித கருத்தையும் கூறவில்லை. அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வாவிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் தெரிவித்த விடயம்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தற்போதைக்கு இந்த ஆதரவை கோருவதற்கான அவசியம் இல்லை என்பதை அமைச்சர் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த செய்திதான் இன்றைய தினம் முக்கியமாக வந்திருக்கின்றது. செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை கோர வேண்டிய தேவை கிடையாது என தெரிவித்திருக்கும் அரசாங்கம் இது தொடர்பில் பேசும் எண்ணம் இதுவரையில் ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செய்தியாளர் மாநாடு நேற்று திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற போது பாராளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான நிமால் சிறிபால டி சில்வா மேற்கொண்டவாறு தெரிவித்ததாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்த செய்தியாக சந்திரிகாவும் கருவும் பொது வேட்பாளர்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் பொது வேட்பாளர் என்ற விடயம் தற்பொழுது அதிக அளவில் கேள்விகள் எழுப்பி வருகின்றன. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அதே போன்று கரு ஜெயசூரிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் தலைவராக இருக்கக்கூடிய கரு ஜெயசூரியவும் பொது வேட்பாளராக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக இந்த செய்தி கூறுகின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவித்தல் நாளைய தினம் வெளிவரும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாளைய தினம் இந்த தேர்தல் அறிவித்தல் வெளியானதன் பின்னர் பொது எதிரணியின் வேட்பாளர்களாக கரு ஜெயசூரிய மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு தமது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது இந்த விடயத்திலே. அதாவது உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாடு தற்போதைய ஜனாதிபதிக்கு 18வது அரசியலமைப்பு திருத்தம் செல்லுபடியாகும். ஆகவே அவர் அடுத்த தவணை 3வது தவணை பதவி காலத்திற்காகவும் போட்டியிட முடியும் என்ற கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே இருந்த அதாவது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்ற விடயம் அதில் நிலைப்பாட்டில் உள்ளதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் கூறுகின்றன. எமக்கு தெரியாது, அது இதுவரையும் அம்பலப்படுத்தப்படவில்லை. அதில் எத்தகைய கருத்துக்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக இதுவரையும் தெரியவில்லை. ஆனாலும் கூட அவ்வாறு ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல் ஏற்படும் பட்சத்திலே முன்னாள் ஜனாதிபதிக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் கரு ஜெயசூரியவை எதிரணியின் பொது வேட்பாளராக களம் இறக்குவதற்கான எண்ணத்தோடு இவர்கள் இருவருமே ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. அடுத்ததாக ரணிலுக்கு 48 மணி நேர கால அவகாசம். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்கியுள்ளனர். கோட்டை நாகவிகாரையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்திப்பின் போதே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளரை அறிவிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு 48 மணித்தியால கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரைக்கும் எதிர்க்கட்சியால் தமது பொது வேட்பாளரை அறிவிக்க முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தான் பொது எதிரணியின் முக்கிய கட்சியாக இருக்கின்றது. இலங்கையின் மிகப்பெரிய தனி அரசியல் கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி. ஆகவே இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது தெரிகின்றது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 48 மணித்தியாலம் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கால அவகாசம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரது முடிவு எவ்வாறு அமையப் போகின்றது என. இன்றைய தினம் தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமாக அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பிலே தீட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் தினக்குரலின் கார்ட்டூன் சித்திரம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாத்திரமே குத்துச்சண்டை கோதாவில் இருக்கின்றார். பிரதீப்பின் கேலி சித்திரம். மறுமுனையில் ஜனாதிபதியை எதிர்த்து போட்டியிடுவதற்கான வேட்பாளரை நாம் இங்கு காண முடியவில்லை. நேர்மையற்றதாக ஐநா விசாரணை, சுபினை நந்தியிடம் பீரிஸ் கடும் ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறும் மற்றும் ஒரு செய்தி. இலங்கையில்
யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இரண்டு தரப்பினராலும் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், மனித உரிமைகள் மீறல்கள், அதாவது சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை ஒரு குழுவை நியமித்து அவர்கள் விசாரணைகள் நடத்தி வருகின்றார்கள். இந்த விசாரணைகளில் சாட்சிகள் திரட்டும் பணிகள் தொடர்பாக தொடர்ச்சியாகவே அரசாங்கம் தமது அதிருப்தியை, கவலையை தெரிவித்து வந்தது. அந்த வகையில் தற்பொழுது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்றைய தினம் இலங்கையில் உள்ள ஐநாவின் வதிவிட பிரதிநிதி சுபினை நந்தியை சந்தித்து இந்த விடயம் குறித்து கலந்து ஆலோசித்திருக்கின்றார். இந்த விசாரணைகள் முற்று முழுதாக ஒரு தெளிவற்ற தன்மையை கொண்டுள்ளதாகவும் அது ஒரு முறையான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதே போன்று மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரலில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. ஆடைகளை களைந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மிக மோசமான பகிடுவதை அமைச்சர் SP திசாநாயக்க குற்றம் சுமத்தி இருக்கின்றார். எமக்கு தெரியும், ஏற்கனவே சப்ரகம பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் சிலர் தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபட்டு வந்தார்கள். பல நாட்களாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அந்த பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது மற்றொரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் கூறுகின்றார். இங்கு புதிதாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு சேர்த்துக் கொள்ளப்பட்ட மாணவர்கள் சிலர் காட்டு பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் ஆடைகள் களைந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக அந்த செய்தி, அவர் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்துக்கள் இந்த தினம் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அடுத்த பத்திரிகைக்கு செல்லலாம். அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரியிலும் இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக பொது வேட்பாளர் தெரிவில் தொடரும் மந்திராலோசனை, ரணில் சம்பந்தனுடன் சந்திரிகா சந்திப்பு, கரு ரணிலுடன் மனு கலந்துரையாடல் என்ற தலைப்பிலே வந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் தலைவர் கரு ஜெயசூரிய ஆகியோரின் புகைப்படங்களோடு இந்த செய்தி வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாகவே இந்த விடயத்திலே பல்வேறு பெயர்கள் அடிபடுகின்றன. குறிப்பாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க, அதே போன்று மாதுலுவாவி சோபித்த தேரர் என பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறினாலும் இதுவரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான இந்த பொது எதிரணியிலே ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாத நிலைதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயத்திலே தொடர்ந்து மந்திராலோசனை நடைபெறுவதாக ரோபர்ட் ஆந்தனி கொண்டு வந்திருக்கும் இந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க மற்றும் சம்பந்தனுடன் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக இந்த செய்தி கூறுகிறது. அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கரு ஜெயசூரிய ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதில் குறிப்பாக கரு ஜெயசூரிய ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது ஐக்கிய தேசிய கட்சியிலே தற்பொழுது ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் எமது செய்திகளில் கூட முக்கிய இடம் பிடித்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணி ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே இம்முறை இந்த ஜனாதிபதி தேர்தலே பொது வேட்பாளராக கரு ஜெயசூரி நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியிலே இதுவரை காலமும் ரணில் விக்ரமசிங்கவோடு முரண்பட்டுக் கொண்டிருந்த சஜித் பிரேமதாஸ் போன்றவர்கள் கூட தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க தான் இந்த போட்டியிலே குதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் ஐக்கிய பிக்குகள் முன்னணி கரு ஜெயசூரியவை களமிறக்க வேண்டும் என கூறியிருக்கின்றது. அதே வேளையிலே மனோ கணேசனிடம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் அவர் தெரிவித்திருக்கின்றாராம், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியும் அதை போன்று ஏனைய பொது எதிரணியில் இருக்கும் கட்சிகள் விரும்பினால் தாம் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்திலிருந்து விலகி ஒரு பொதுவான வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போவதாக, ஆகவே கரு ஜெயசூரியவின் எண்ணமும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதில் இருப்பதாக தான் தெரிகிறது. ஆனால் இது எவ்வாறாக இருந்தாலும் கூட 6 மாத காலத்திற்குள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழித்து பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான அர்ப்பணிப்போடு அவர் செயற்பட உள்ளதாகவும் உறுதியளித்திருப்பதாக இன்றைய தினம் செய்திகள் வந்திருக்கின்றன. வீரகேசரியின் அடுத்த செய்தி, அரசாங்கத்தை வீழ்த்தும் பொது எதிரணியின் பொது வேட்பாளராக கருவே தகுதியானவர், சரியான முடிவை ஐக்கிய தேசிய கட்சி எடுக்க வேண்டும் என்கிறது ஐக்கிய பிக்குகள் முன்னணி. நான் ஏற்கனவே கூறியதை போன்று நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவித்த கருத்துக்களை இது சுமந்து வந்திருக்கின்றது.
அடுத்த செய்தி, போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 காயம். தலங்கம பகுதியில் சம்பவம். தலங்கம போலீஸ் பிரிவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்த 2 காயமடைந்துள்ளனர். தலங்கம போலீஸ் பிரிவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மோதி காயப்படுத்திவிட்டு இந்த முச்சக்கர வண்டி தப்பிச் செல்ல முயற்சித்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் கூறுகின்றனர். ஆரம்பத்திலே அனைத்து சம்பவங்கள் இது முதலாவது சம்பவம் அல்ல. போலீசார் வாகனங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் பலர் பதிவாகி இருந்தன. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போலீசார் இத்தகைய கருத்துக்களை கூறினாலும் பொதுமக்கள் சார்பில் தரப்பிலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கூட இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான முச்சக்கர வண்டி வைத்தியசாலை வளாகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக எல்லாம் தகவல் வந்திருந்தது. இத்தொடர்பான விசாரணைகளுக்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையிலான குழுவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்த செய்தி, வீரகேசரியில் வந்திருக்கும் செய்தி, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை நீக்க கோரி இன்று கொழும்பில் பேரணி. ஜனநாயகத்திற்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை என்ற செய்தி வந்திருக்கின்றது. இன்றைய தினம் கொழும்பில் இந்த பேரணி நடைபெற உள்ளதாக செய்தி கூறுகின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், இனவாத பிரச்சனைகளை மேற்கொள்ளாது இருப்பது நன்று, இனவாத பிரசாரங்களை மேற்கொள்ளாது இருப்பது நன்று என்ற தலைப்பிலே வந்திருக்கின்றது. பொதுவாகவே தேர்தல் காலங்களிலே இந்த இனவாத பிரசாரம் அனைத்து கட்சிகளுமே நேர அறிக்கை அவர்கள் பார்த்துவிட்டு சார். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த், நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இடமிருந்து நேர அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இனவாத பிரசாரங்களை மேற்கொள்ளாது இருப்பது நன்று என்ற வீரகேசரியன் இன்றைய ஆசிய தலையங்கம். மூவினத்தையும் சரிநிகராக கொள்ளும் ஒருவருக்கே ஆதரவு அளிக்க முடியும். மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரரசர் திரு ராயப்பு ஜோசப் பாண்டகை தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரியில் வந்திருக்கின்றது. தேர்தல் காலம் நெருங்குவதனால் அரசாங்கம் புலிக்கனவு காண்கிறது. நாங்கள் கடந்த காலங்களிலும் தேர்தல் காலங்களில் கண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே அரசாங்கம் சார்பிலே இந்த புலிகளின் மீள் வருகை அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சி என்ற பல்வேறு கோணங்களிலே பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏற்கனவே நாங்கள் கண்டோம், கடந்த மாதத்திலே ஒருவர் மன்னாரில் முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வீடு திரும்பியிருந்த ஒருவரை இனம் தெரியாதவர்கள் சுட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று மலேசியாவில் புலிகள் சார்ந்த ஒரு மாநாடு நடைபெற்றதாகவும் அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதாகவும் ஒரு செய்தி நேற்றைய தினம் பத்திரிகையில் வந்திருந்தன. அந்த செய்திகளையும் அவர் மறுத்திருக்கின்றார். அடுத்ததாக, இலங்கை குறித்து ஐநா அலுவலகத்தின் விசாரணை முறை தொடர்பாக கடும் விசனம். ஐநா பிரதிநிதி சுபினை நந்தியிடம் அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. அதே போன்று அந்த செய்தியோடு ஒரு புகைப்படமும் மறுமுனையிலே வந்திருக்கின்றது. இலங்கையின் 25 நிர்வாக மாவட்டங்களினதும் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையிலான 10 ரூபாய் நாணய குற்றிகள் 25 நேற்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியிடம் இந்த புதிய நாணய குற்றிகளை ஒப்படைக்கும் புகைப்படம் இங்கு பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்ததாக, பொது வேட்பாளர் களமிறக்கப்படாமையினால் எதிரணியினர் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஈனம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க தெரிவுக்குழுவுக்கே வர வேண்டும் என்ற செய்தி நேற்றைய தினம் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா தெரிவித்த கருத்துக்களை சுமந்து வந்திருக்கின்றது. மலையக கட்சிகள் அனைத்துமே ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக உறுதி. முஸ்லிம் காங்கிரசுடனும் பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், இதுவரைக்கும் எதிரணியின் பொது வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைய தினம் வீரகேசரியின் கேலி சித்திரம், ஜனாதிபதி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அந்த வகையில் அவரின் அங்கு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருக்கும் போது இங்கு மக்கள், அதாவது யாசகத்தில் ஈடுபடுவதை போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் நெற்றிகளை பார்க்கும் பொழுது தமிழ் பேசும் மக்களை போன்றிருக்கின்றது. பல்வேறு உரிமைகளுக்காக அவர்கள் தொடர்ந்தும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இருப்பதை தான் இன்றைய தினம் இந்த கார்ட்டூன் எமக்கு கூறும் செய்தியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம்.
வெளிநாட்டு பெண்ணும் காதலரும் தாக்கப்பட்ட விவகாரம். அமைச்சர் மர்வினின் பாதுகாப்பு பிரிவினர் உட்பட 6 பேர் போலீசாரால் கைது. ஏற்கனவே நமக்கு தெரியும், கொழும்பு டுப்ளிகேஷன் வீதியில் உள்ள விடுதி ஒன்றில் இரவு நேர களியாட்ட விடுதியில் வைத்து அமைச்சர் மர்வின் சில்வாவின் புதல்வர் வெளிநாட்டு பிரஜை ஒருவரையும் அவரது காதலியையும் தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இதுவரையும் அவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 6 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மெட்ரோ நியூஸின் அடுத்த செய்தி, கொழும்பு கோட்டையில் கைகுண்டு மீட்பு. கடற்படையினர் வீதிகளில் பலத்த சோதனை. கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் கைகுண்டு ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சைத்திய வீதியிலிருந்து தான் இந்த கைகுண்டு மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். 200 அடி பள்ளத்தில் வீழ்ந்த வேன், தந்தையும் மகனும் சிறு காயம், பூமரக்கன்றுகள் நாசம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. மாத்தளையிலிருந்து நுவரெலியா சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் தான் இவ்வாறு பள்ளத்தில் வீழ்ந்திருக்கின்றது. இவ்வாறாயினும் உயிர் சேதங்கள் எதுவும் இந்த சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. அம்பாறை அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக வீடொன்றின் கூரை அள்ளுண்டு செல்லப்பட்டிருக்கும் புகைப்படம் இன்றைய தினம் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. 11 மணித்தியாலங்கள் இரவில் திறந்திருந்த நூதன சாலையின் காட்சி அறை கதவுகள், ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் கொண்ட காட்சி அறையின் கதவுகள் தான் 11 மணித்தியாலங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே கொழும்பில் இருக்கக்கூடிய தேசிய நூதன சாலையில் பொருட்கள் பல களவாடப்பட்ட சம்பவங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பதிவாகி இருந்தன. இதை தடுத்து நிறுத்தாது தொடர்ச்சியாகவே அதிகாரிகளின் இந்த அசம்பந்த போக்கு காரணமாக நேற்று முன்தினம் இரவு 9 மணி தொடக்கம் நேற்று காலை 8 மணி வரைக்கும் இந்த கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்ததாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. நேற்று தினம் எமது செய்திகளில் கூட இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையை பார்க்கலாம். தினகரனின் இன்றைய பிரதான செய்தியாக நீடோடி வாழ்க ஜனாதிபதி மஹிந்தவுக்கு இன்று பிறந்த நாள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. நமக்கு தெரியும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் முதற் பிரஜையின் பிறந்த நாள் இன்றைய தினம் 69வது பிறந்த நாளை ஜனாதிபதி கொண்டாடுகிறார். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற முக்கியமான ஒரு காலகட்டத்திலே ஜனாதிபதியாக பதவியேற்று நாட்டின் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஏற்கனவே ஏற்படுத்திய ஒருவராக இம்முறை மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதியின் இன்றைய பிறந்த நாளை முன்னிட்டு நாடெங்கும் விசேட பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இடம்பெற உள்ளதாக இந்த செய்தி கூறுகிறது. அடுத்த செய்தி, 2005க்கு பின்னர் நாட்டில் 120 சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடந்துள்ளன. சட்டமூலத்தை திருத்தி ஊக்கமருந்து பாவித்தோருக்கு தண்டனை என்ற செய்தி நேற்றைய தினம் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே வெளியிட்ட கருத்து பாராளுமன்றத்திலே நாங்கள் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டால் பாராளுமன்றத்திலே இந்த அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான பிரச்சனை குறித்து, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாகவே இதில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தன. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவிலே தொடர்ச்சியாக அடைந்து வரும் தோல்விகள், அதாவது அவசரமாக தான் இலங்கை அணி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. உரிய பயிற்சிகளோ அல்லது உரிய கால அவகாசமோ இல்லாத நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக படுதோல்வி அடைந்த நிலையில் இருப்பதை நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் விமர்சித்திருந்தன. அதே போன்று விளையாட்டுத்துறை அமைச்சு, விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் ஆகியவற்றின் குறைபாடுகள் தொடர்பாகவும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே அதிக அளவில் பேசப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. மாவட்டங்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் புதிய நாணயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் உள்ள ஐநாவின் பதிவிட பிரதிநிதியை சந்தித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க எதிரணி தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும், அதை செய்வதற்கு அரசு தயாராகவே இருக்கின்றது என்கிறார் அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா. நாங்கள் ஏற்கனவே தொடர்பான செய்திகளை இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் காண்கின்றோம். குறிப்பாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் ஆதரவை கோரும் எண்ணம் இதுவரைக்கும் இல்லை என கூறியிருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாகவே அரசாங்கம்
தெரிவுக்குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஒரு தீர்வுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வருகிறது. அந்த வகையில் அது அந்த தெரிவுக்குழுவின் ஊடாக மாத்திரமே நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க முடியும் என்பதை அமைச்சர் நிவால் சிறிபால்டி சில்வா நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளை விடவும் சிங்கள பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தியாக, முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்தது. முக்கிய பதவி ஒன்றிலிருந்து அத்துரலிய தேரர் ராஜினாமா, நாடாளுமன்றத்தில் தனியாக செயற்படவும் முடிவு என்ற செய்தி நாங்கள் கண்டோம். கடந்த காலம் முழுவதுமே அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக இதுவரைக்கும் இருக்கின்ற ஜாத்திக ஹெலோருமையவின் நாடாளுமன்ற குழு தலைவரும் அதே போன்று அந்த கட்சியின் தவிசாளராகவும் இருக்கக்கூடிய அத்துரலிய ரத்தன தேரர் நேற்றைய தினம் திவுலபிட்டிய அபிவிருத்தி குழு தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். இந்த சம்பவம் தற்பொழுது அரசியலில் நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது போன்று ஜாத்திக ஹெலோருமைய பல்வேறு முக்கிய யோசனைகளை முன்வைத்திருந்தது அரசாங்கத்திடம். அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது உள்ளடங்களாக பல்வேறு யோசனை திட்டங்கள். ஆனால் இதற்கு சரிவர ஒரு பதிலை வழங்குவதற்கு அரசாங்கம் தவறியிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துலிய ரத்தன தேரர் திவுலபிட்டி அபிவிருத்தி குழு தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். இதற்காக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பிராடோ ரக வாகனம், அதே போன்று 5.5 ஏக்கர் காணியும் தேரரால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒரு மத நிலையத்திற்காக வழங்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தையுமே தேரர் மீண்டும் அரசாங்கத்திடம் கையளித்திருக்கின்றார். இத்தொடர்பாக அறிவிக்கும் ஒரு கடிதம் ஒன்றையும் நேற்றைய தினம் ரத்தன தேரர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். ரணில் கருவுடன் மனு தனித்தனியே சந்திப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. மேல் மாகாண சபையில் பட்ஜெட் இன்று சமர்ப்பிப்பு என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. ஆணின் சடலம் மீட்பு வெள்ளிமடை ஹப்புத்தலை பிரதான வீதியின் ஹத்தவெல பகுதியில் நேற்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் சடலமாக இருக்கின்றது. மீனவர்கள் விடுதலை தொடர்பில் டெல்லியில் இன்று முக்கிய பேச்சு. இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை விடுவிப்பது குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 15 மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளை இன்று சந்தித்து பேச உள்ளார். இந்த விடயம் தற்பொழுது அதிகளவில் பேசப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்திய இலங்கை மட்டத்திலே ஒரு ராஜதந்திர பிரச்சனையாக கூட இது காண முடிகின்றது. எமக்கு தெரியும், நேற்றைய தினம் ஹிந்துவில் செய்திகள் வந்திருந்தன. ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆகவே இந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் புதுடில்லியில் நடைபெறவிருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்படலாம். இது தொடர்பாக இந்நாளைய தினம் அதிகளவில் பேசக்கூடியதாக இருக்கு. பொது எதிரணியை ஆதரிக்காது முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலின் போதே தீர்க்கமான முடிவாம் என்ற செய்தி ஏற்கனவே பலரும் யூகித்து கூறிய ஒரு விடயம். மின்சார சபை கணக்காளர் சட்டப்படி வேலை போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக இந்த செய்தி கூறுகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் ராஜதந்திரிகளுடன் அமெரிக்காவில் மாவை சுமந்திரன் சந்திப்பு. ஐநா விசாரணை, வடக்கு கிழக்கில் அரசும் அதன் படைகளும் முன்னெடுக்கும் அராஜக செயற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது அமெரிக்க அதிகாரிகளுக்கு கூட்டமைப்பு எம்பிக்கள் தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் புலம்பெயர் தமிழர்களின் அபிப்பிராயத்தையும் இவர்கள் கேட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி இன்றைய தினம் வந்திருக்கின்றது. சுடரொளியின் இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கம் பொது வேட்பாளர் தெரிவில் எதிரணிகள் இழுபறி என்ற செய்தியாகவே காணப்படுகின்றது. அடுத்ததாக கொஸ்லந்தை மண் சரிவோடு ஜேபியின் கார்ட்டூன், அதாவது பொது வேட்பாளர் தெரிவும் சரியாக அந்த மண் சரிவில் அகப்பட்டவர்களை மீட்கும் பணியை போன்றுதான் இருக்கின்றது. இதுவரையும் கால்கள் மாத்திரமே தென்படுகின்றன, தலை யாருடைய தெரியவில்லை. ஆகவே இன்னமும் பொது வேட்பாளர் குறித்து தெளிவான முடிவு இல்லை என்பதை ஜேபி மிகவும் அழகாக தமது கார்ட்டூனில் காண்பித்திருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். யாழ் தினக்குரலின் பத்திரிகையில் செய்தியும் ஜனாதிபதிக்கு இன்று 69வது பிறந்த தினம், அதே போன்று கூட்டமைப்பின் ஆதரவை அரசாங்கம் கூறாது என்ற செய்தி கொழும்பு தினக்குரலிலிருந்து அதே செய்தி. நிலத்தின் கீழ் கழிவுகளை தேக்க நீதிமன்ற தடை, மேலே தாங்கி அமைத்து சேமிக்க உத்தரவு என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. பேரம் பேசும் இராணுவம் பணியாவிட்டால் மிரட்டல் என்ற செய்தி வந்திருக்கின்றது. காணி அபகரிப்பை ஈடு செய்ய மற்றும் ஒரு அபகரிப்பு முயற்சி, வலிவடக்கில் இராணுவத்தின் செயலுக்கு எதிர்ப்பு. நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் கண்டோம். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தை அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 முகாம்கள், அதாவது யுத்தத்தால் இடம்பெயர்ந்து மக்கள் தங்கியிருக்கும் முகாம்களின் காணிகளை அளவிட்டு தற்பொழுது அந்த முகாம்களில் வாழும் மக்களுக்கு
பகிர்ந்தளிக்கும் வகையில் காணி சுவீகரிப்பு முயற்சிகள் இடம்பெறுகின்றன. அதே போன்று மற்றொரு பகுதியில் இடம்பெற்ற காணி சுவீகரிப்பு முயற்சியையும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அதனை நிறுத்த வேண்டிய நிலை நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தது. அரசுடன் உறவு தொடருமா ஹெலோருமே இன்று முடிவு. நேற்றைய தினம் ஹெலோருமேயின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதன் போது எடுக்கப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அறிவிக்க உள்ளதாக கூறியிருந்தார்கள். மன்னாரில் எண்ணெய் வரும் என்றால் சுண்ணாகம் கிணறுகளில் ஏன் வராது? இப்படியும் ஒரு கேள்வி கேட்டவர் சட்டத்தரணி என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. மக்களை பாதிப்பதால் மின் உற்பத்தி நிலையங்களை ஏன் அகற்றக்கூடாது? விளக்கம் தர நீதிமன்றம் உத்தரவு என்ற சுண்ணாகம் மின்சார நிலையத்தின் கழிவு எண்ணெய் அந்த பிரதேசத்தில் உள்ள கிணற்று நீருடன் கலப்பதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பான விசாரணைகளின் போதுதான் உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை மல்லாகம் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக இந்த செய்தி கூறுகிறது. 5ஆம் தர புலமை பரிசிலுக்காக குறைக்கப்பட்ட வெட்டுப்புள்ளி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு 150ஆகவும், முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் 149ஆகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஓரிரு புள்ளிகள் வித்தியாசத்திலே பரீட்சையில் சித்தி அடைய தவறியிருந்த சகோதர சகோதரிகளுக்கு தற்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் எமது கைவசம் கிடைத்திருக்கின்ற அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா.